ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் உங்கள் ரொட்டீன் லைஃப் தாண்டி பண்ணுறீங்க அப்படின்னா யாராவது சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். அதுவும் குழந்தெல்லாம் வச்சுருந்தேன்னா நம்மளால் வந்து சப்போர்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது. இந்த கேக் டெலிவரி எடுக்கும் போதே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க, இந்த இந்த கேக் செய்யணும், நீலாம் என்னை செய்ய விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் வந்திருந்தாங்க. இது நடுவில் அவங்கள எதிர்பார்த்தா வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீலாம் ரொம்ப அழுதுட்டு இருந்தா. நடுவில் க்ரீம் கொடுத்து அவளை கொஞ்சம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வச்சுட்டு கேக் செஞ்சு முடிச்சிட்டேன். என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஃபோன் கொஞ்சம் நேரம் அவகிட்ட கொடுத்ததுனால அவள் அமைதியாக ஆகிட்டா. ஆனால் அம்மா கிட்ட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு 4:30க்கு நீங்கள் வந்துருங்க, 5 மணிக்கு நான் டெலிவரி பண்ண போகணுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக அம்மா 4:30க்கு வந்துட்டாங்க. அம்மானா அம்மா தான், யாருமே அவங்களோட ப்ளேஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டைமே எங்கள் அம்மா எனக்கு ப்ரூஃப் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களோட அம்மாவும் அப்படி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மானாலே ஆல்வேஸ் ஸ்பெஷல் தான். என்னதான் இருந்தாலுமே அவங்க யோசிக்கிற அளவுக்குலாம் மற்றவங்க யோசிப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டாங்க. நானும் ஃபினிஷிங்லாம் முடிச்சுட்டு கேக் வந்து கரெக்டாக அவங்கக்கிட்ட சொன்ன டைமுக்கு கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டேன். கேக்கை வந்து ரொம்ப சூப்பராக இருந்து நல்லா இருந்ததுன்னு கஸ்டமர் சொன்னாங்க.